எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவாமி ஐயப்பன் எப்படி இந்த பூமி மேல பிறப்பு எடுத்தாரு அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேட போறோம். எல்லா ஐயப்பனுடைய பக்தர்களும் எல்லா சாமிமார்களுமே இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்மள நிறைய பேருக்கு முக்கியமான முன்கதைகள் தெரியறது கிடையாது. ஐயப்ப சாமியோட பிறப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சிவபெருமானும் மோகினி ரூபத்துல இருந்த விஷ்ணு பரமாத்மாவும் சேர்ந்ததுனால ஐயப்ப சாமி பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லனா மகிழ்ச்சிய அழிக்கிறதுக்காக ஐயப்ப சாமி புறப்பட்டு வந்தாரு. இப்படி அரியும் அரணும் சேர்ந்து குழந்தையா ஐயப்ப சாமி உருவாகி பூமிக்கு வந்து மகிழ்ச்சியை அழிச்சிட்டாரு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அந்த மகிழ்ச்சி எப்படி உருவாகுறா? மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்காக ஐயப்ப சாமியும் சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் சேர்ந்து உருவாக்குனாங்களா? இப்படி மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்கு முன்னாலேயே, ஐயப்பனாக அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே சாஸ்தான்னு சொல்லி மூல அவதாரமாக, அந்த ஆதி அவதாரமாக சாஸ்தா ஏற்கனவே பிறந்துட்டாரே, அப்புறம் ஏன் அவரு ஐயப்பனா மாறி வரணும்? அப்படி பார்த்தானோ அரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தாவை தானே படைச்சாங்க, ஐயப்ப சாமியா படைக்கலையே. அப்புறம் ஏன் ஐயப்ப சாமியா இங்க வந்து பிறக்கிறாரு? அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சி அப்படிங்கிறவ எருமத்தலை கொண்ட அரக்கியா ஏன் இருக்கணும்? இந்த எருமத்தலாவை வாங்கினதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கதை என்ன? இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் இந்த வீடியோல. முக்கியமா ஐயப்ப சாமி இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏன் பந்தல நாட்டுல குறிப்பா வந்து பிறக்கிறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் கேட்டதை எல்லாம் தாண்டி ஐயப்ப சாமி இந்த பூமியில புறப்பட்டு வந்ததே அவர் வாங்கின ஒரு சாபத்தால தான் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால ஐயப்ப சாமி என்ன சாபம் வாங்கினாரு, இதுக்கு முன்னால நடந்த முன்கதைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத விலாவரியா பார்ப்போம். நீங்க இணைஞ்சிருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் விஷயம், சுவாமி ஐயப்பன் கதைக்கு போறதுக்கு முன்னாடி, சாஸ்தா பிறக்கிறதுக்கும் முன்னாடி, அந்த காலத்துல இந்த அரியும் அரணும் சேர்றதுக்கு முன்னாலேயே ஆதி காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆதி காலத்துல அத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியும் அவருடைய மனைவியான அனுஷ்யா தேவி, இவங்க 2 பேரும் பூலோகத்துல ஆசிரம் அமைச்சு வாழ்ந்துட்டு வராங்க. நேரத்துல பூலோகம் மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா உலகத்திலயுமே மிக சிறந்த பதிவிரதையான பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அது இந்த அத்திரி மகரிஷியோட மனைவி அனுஷ்யா தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் போய் முப்பெரும் தேவியர்கள் கிட்டயே சொல்லிடுறாரு. அதனால இந்த 3 தேவியர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி அனுஷ்யா தேவி தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மிக சிறந்த பதிவிரதையான பொண்ணு அப்படின்னு பேர் வாங்க முடியும்? அவளை நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி சோதிக்கணும்னு நினைச்சவங்க அவங்களுடைய கணவர்களாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளையும் அனுஷ்யா தேவிய சோதிச்சுட்டு வர சொல்லி பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. அது மும்மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, மனைவியோட ஆணைனா அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மும்மூர்த்திகளும் மனைவியோட அந்த ஆணையை தட்ட முடியாம பூலோகத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வரும்போது அனுஷ்யா தேவிய சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவளுடைய கற்பு நெறிய சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துலதான் பெண்ணுடைய கற்பு நெறிய சோதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அத்திரி மகரிஷி வேறொரு விஷயமா வெளியூருக்கு காசி வரைக்கும் ஒரு யாத்திரைக்கு போயிருக்கக்கூடிய சமயத்துல இவங்க அனுஷ்யா தேவிய போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மும்மூர்த்திகளும் அவங்களுடைய உண்மையான தோற்றத்துல போகாம 3 பேரும் 3 சாமியாரோட உருவங்கள்ல போய் இப்படி அனுஷ்யா தேவியோடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்றாங்க. அனுஷ்யா தேவி மட்டும் தனியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி 3 சாமியார்கள் வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு பொங்கி இந்த 3 பேருடைய பசியையும் ஆத்த முயற்சி பண்றாங்க அனுஷ்யா தேவி. அப்போ இந்த 3 சாமியார்களும் அனுஷ்யா தேவியோடைய கற்பு நெறிய சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 3 பேரும் இப்படி பெண்கள் கிட்ட சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நிர்வாணமாக வந்து பெண்கள் எங்களுக்கு பரிமாறினாதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த காலகட்டத்தில எல்லாம் இப்படி வீட்டுக்கு வரக்கூடிய சாமியார்கள் பசியோடு இருக்கக்கூடாது. அவங்க பசி ஆத்துறதுக்காக அவங்க என்ன கேட்டாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கமானது அந்த காலகட்டத்துல பக்தி நெறியானது கடைபிடிக்கப்பட்டிருக்கு.
அதனால அனுஷியா தேவியும் இப்படி இந்த சாமியார்கள் கேக்குறாங்களே அவங்கள சாப்பிட வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறத பண்றதுக்கு அந்த அம்மா தயாராகிறாங்க. மும்மூர்த்திகளும் இப்படி சாமியார் ரூபத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியாம அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக அனுஷியா தேவி நிர்வாண கோலத்துல வர முயற்சி பண்றாங்க. அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வேலையை பாக்குறாங்க அவங்க. அது என்னன்னா, தன்னுடைய கணவர் அத்திரி மகரிஷியோட கமண்டலத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை எடுத்து வந்து இந்த 3 சாமியார்கள் மேலையும் அவரை மனசார நினைச்சுக்கிட்டு தெளிச்சிடுறாங்க. அப்படி தெளிச்ச உடனேயே இவ்வளவு நேரமா மாற்று ரூபத்துல பெரிய சாமியாராக இருந்த இந்த மும்மூர்த்திகளும் சின்ன சின்ன பொடி குழந்தைகளாக மாறி போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் முன்னால தாய் நிர்வாணமாக வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுஷியா தேவி நிர்வாணமாக வந்து அந்த 3 குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டு அவங்க பசியார ஊட்டி விடுறாங்க. இப்படியாக மும்மூர்த்திகளுமே குழந்தையாக மாறி அனுஷியா தேவி கிட்ட வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால இந்த 3 தேவியர்களும் நம்ம கணவர்களை அனுப்பணுமே, அனுஷியா தேவியை சோதிச்சுட்டு திரும்ப வராம என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்கள தேடி பூலோகத்துக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா மும்மூர்த்திகளும் அனுஷியா தேவியோட குழந்தைகளாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இங்க இதை பார்த்து இந்த மும்மூர்த்திகளையும் மறுபடியும் பழைய ரூபத்துக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவிகள் போய் அனுஷியா தேவி கிட்ட கெஞ்சி கதறி கூத்தாடி மறுபடியும் மும்மூர்த்திகளையும் அவங்களுடைய பழைய ரூபத்துக்கே கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்துல இந்த 3 பேரும் தேவி கிட்ட குழந்தைகளாக இருந்ததுனால மகாவிஷ்ணு, சிவபெருமான், பிரம்மதேவர் 3 பேருமே சேர்ந்த ஒரு உருவமா ஒரு குழந்தையாக இந்த அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியா தேவிக்கும் குழந்தையாக வளர்னு முடிவு பண்ணி அவர்களுடைய அம்சமாக ஒரு குழந்தையை கொடுத்துட்டு இவங்க 3 பேரும் வானலோகத்துக்கு போயிடுறாங்க. இப்படி இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து உருவான அந்த குழந்தைக்கு தத்தாத்திரேயர் அப்படின்னு பேர் கொடுத்து இந்த தம்பதிகள் வளர்த்துட்டு வராங்க. இதுவரைக்கும் இந்த முன்கதை சுருக்கம் பார்த்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி எப்படி இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து தத்தாத்திரேயர்னு ஒரு குழந்தையா வளர்றாங்களோ அதே மாதிரி 3 தேவிமார்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த தத்தாத்திரேயர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு பிற்காலத்துல துணைவி வேணுமா இல்லையா? அதனால இந்த 3 தேவியும் சேர்ந்து லீலாவதி அப்படிங்கிற பேர்ல ஒரு குழந்தையாக விந்திய மலையுடைய அடிவாரத்துல ஆசிரமம் வச்சிருந்த காலவ முனிவருடைய மகளா போய் பிறக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கத்துல தத்தாத்திரேயர் வளர்றாரு, இன்னொரு பக்கத்துல லீலாவதி வளர்றாங்க. இவங்க 2 பேரும் பெரியவங்களானதும் காலவ முனிவர் தன்னுடைய மகளை தத்தாத்திரேயருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. இப்படியாக இந்த தம்பதியானது சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தத்தாத்திரேயர் தன்னுடைய அவதார நோக்கம் இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானலோகத்துக்கே போகக்கூடிய ஒரு முடிவை எடுத்துடுறாரு. மறுபடியும் தவம் மேற்கொண்டு மோட்சம் அடைந்து வானலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. ஆனா லீலாவதின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியானவள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மாயையில அவளால மீள முடியல. அதனால அவளுடைய கணவர் தவம் பண்ண போறே அப்படின்னு சொன்னாருன்னா அதை லீலாவதியால ஏத்துக்க முடியல. நம்ம மறுபடியும் இல்லற வாழ்க்கையை தான் கடைபிடிக்கணும், உங்களை தவம் பண்ண போக விட மாட்டேன், உங்களுடைய பட்ட மகிழ்ச்சியா உங்களுடைய மனைவியா தான் நான் இருப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர் பண்ணக்கூடிய அந்த தவத்தை இந்த லீலாவதி தடுத்து நிறுத்துறாங்க. இதனால கோபப்பட்டு போன தத்தாத்திரேயர் என்னுடைய பட்ட மகிழ்ச்சி, அதாவது என்னுடைய பட்டத்திராணி, என்னுடைய மனைவின்னு சொல்லிக்கிட்டே திரியே, நீ ஒரு மகிஷமாக, நீ ஒரு எருமையாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு பெண் எருமையாக பிறப்ப அப்படின்னு சாபத்தை போட்டுடுறாரு தத்தாத்திரேயர். அதனால லீலாவதி கோவப்பட்டு நான் உங்களுடைய மனைவி தானே, நீங்க தவம் பண்ணக்கூடாது, என்னோட தான் சேர்ந்து இருக்கணும்னு அப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு இப்படியா நீங்க சாபத்தை போடுறீங்க, நான் எருமையாக நான் மகிழ்ச்சியாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் மகிஷமாக ஆண் எருமை மாடாக பிறப்பீங்க, அப்பவும் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலாவதி அவருக்கு பதில் சாபத்தை போடுறாங்க. இது வரைக்கும் இந்த முன்கதை சுருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். அதாவது தத்தாத்திரேயர் லீலாவதி 2 பேரும் இனிமேல பின்னால எருமைகளாக பிறக்க போறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு பக்கத்துல கதை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரமுனின்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் இருக்காரு. அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதுனாலயே மற்ற முனிவர்களை எல்லாம் ரொம்பவே ஏளனமா நடத்துறாரு.
அவங்கள போய் பயம் காட்டுறது, இப்படி அப்படின்னு நிறைய வேலைகளை பார்த்து வச்சிருக்காரு இந்த வரமுனி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அகத்திய முனிவர் மாதிரியே இருக்கக்கூடிய பெரிய பெரிய முனிவர்கள் கிட்ட போய் அவருடைய வேலையெல்லாம் காட்டுவாரு. ஒரு மாடு மாதிரி, அதாவது ஒரு மகிஷமாக இந்த வரமுனிவர் தன்னுடைய சக்தியால உருவத்தை மாத்திட்டு போய் மற்ற முனிவர்களை, ரிஷிமார்களை எல்லாம் பயமுறுத்துவாரு. இதனால இவரை பார்த்து எல்லாரும் கோவப்பட்டு, இவருக்கு நீ எருமை மாடாக மாறி எங்களை பயம் காட்டனில்ல, நீ எருமை மாடாகவே போவேன்னு சொல்லிட்டு எல்லா முனிவர்களும் சேர்ந்து இந்த வரமணின்னு சொல்லக்கூடிய இந்த முனிவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. இந்த கதையில என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வரமுனிவர் ஒரு பக்கம் எருமை மாடாக பிறக்க போறாரு. ஏற்கனவே பார்த்த முதல் கதையில புருஷன் பொண்டாட்டி ஆனா தத்தாத்திரேயரும் லீலாவதியும் எருமை மாடாக பிறக்க போறாங்க அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன கதை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனுக்கு அரம்பன் கரம்பன் அப்படின்னு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அரம்பன் அண்ணன், கரம்பன் தம்பி. இந்த அரம்பன் என்ன பண்ணிடுறாருன்னா, அக்னி தேவன் கிட்ட கடுமையாக தவம் இருந்துடுறாரு. அந்த தவத்துடைய முடிவில் எனக்கு இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு அக்னி தேவன் கிட்ட வரம் வாங்கிடுறாரு. அக்னி தேவரும் இவருக்கு வரத்தை கொடுத்துட்றாங்க. என்னன்னா, நீ போய் பார்க்குற முதல் பெண்ணை யார் மேலே ஆசை கொள்றியோ அவங்க கூட சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகனை பெற்றெடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன உடனேயே இந்த அரம்பன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரன் என்ன பண்ணுறான், வரத்தை வாங்கிட்டு போய் அந்த அசுர புத்தி அவனுக்கு எப்படி யோசிக்கும்? அதே மாதிரி வர வழியில ஒரு பெண் எருமை மாட்டை பார்க்கலாம். அந்த எருமை மாட்டு கூட சேர்ந்து இவனும் எருமை மாடு ரூபமாக மாறி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு எருமை மாட்டு குழந்தை பிறக்குது. அந்த எருமை மாட்டு குழந்தை வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரமுனின்ற முனிவர் நீ மாடாக பிறப்பாய் அப்படின்னு ஒரு சாபம் வாங்கினார் இல்லையா, அவரு தான் இந்த அரம்பனுன்னு சொல்லக்கூடிய அசுரனுக்கு மகனாக, அதாவது மகிஷாசுரன் அப்படின்னு பெயரிட்டு பிறந்து வராரு. ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மகிஷாசுரனை பற்றிய கதையை தெளிவாக விளக்கமாக ஒரு கதையாக போட்டிருக்கேன். அந்த கதையையும் இந்த கதையை கேட்டுட்டு போய் பாருங்க, அதுவும் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இப்படி இருக்கும்போது கரம்பன்னு சொல்லி இன்னொருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த கரம்பனுக்கு அந்த தம்பிக்கு மகளாக மகிஷி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த மகிஷி தான் நம்ம ஏற்கனவே முன்கதையில பார்த்த லீலாவதி. லீலாவதி இந்த பக்கம் ஒரு எருமை மாட்டு பெண் குழந்தையாக கரம்பனுக்கு பிறந்து வாழ்ந்து வராங்க. இப்ப 2 பேரும் எருமை மாடா பிறந்ததை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆண் எருமை ஒரு பெண் எருமை பிறந்தாச்சு. இவங்க தான் தத்தாத்திரேயர் லீலாவதியா அப்படின்னு கேட்டா இல்ல, தத்தாத்திரேயரும் லீலாவதியும் இருந்தாங்க. அதுல லீலாவதி மட்டும்தான் தம்பி அரக்கனுக்கு மகளாக பிறந்துட்டாங்க. ஆனா தத்தாத்திரேயர் இன்னும் பிறக்கவே இல்லை, அவர் தனியா இருக்காரு. அதே சமயத்துல 2வது கதையில வந்த வரமுனிவர் என்ன பண்றாரு, அண்ணனான அரம்பன்னு சொல்லக்கூடிய அசுரனுக்கு அவர் மகனா பிறந்த 2 பேரும் இருக்கிறாங்க. இந்த தத்தாத்திரேயர் வேற, வரமுனி வேற. இதுல முதல்ல மகிஷாசுரனுடைய கதையை பார்க்கணும், அப்புறம் தான் மகிஷத்துக்குள்ள வர முடியும். மகிஷாசுரன் என்ன பண்றான், அவங்க அப்பா எப்படி அக்னிதேவன் கிட்ட வரம் வாங்கி இவன் உலகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனாக பெத்து எடுத்தாரோ அதே மாதிரி இவன் போய் பிரம்மதேவர் கிட்ட வரம் வாங்குறான். கடுமையான தவம் இருந்து இந்த உலகத்துல பொன்னாலதான் எனக்கு அழிவு உருவாகணும், எந்த பெண்ணாலையும் என்னை அழிக்க முடியாது, அதனால இந்த உலகத்துல பெண்ணாலதான் எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான் வரத்தை. அதுக்கப்புறமா தேவாதி தேவர்கள் மும்மூர்த்திகள் எல்லாரும் சேர்ந்து சக்தி தேவியோட அருளால துர்கா தேவியை உருவாக்கி கொண்டு வந்து ஏகப்பட்ட அட்டூழியங்களை பண்ணிக்கிட்டு இருந்த மகிஷாசுரனை அழிச்சு முடிச்சு துர்கா தேவி மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு பேர் வாங்குறாங்க. இது ஒரு பக்கத்துல இருக்குது. அதே நேரத்துல மகிஷாசுரன் அழிஞ்சு போயிட்டானே, நம்மளுடைய அண்ணனை இந்த தேவர்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரம்பன்னு சொல்லி தம்பி அரக்கன் இருந்தானே, அவனுடைய மகளாக இருந்த மகிஷி என்ன பண்றா, தேவர்கள் மேல போர் தொடுக்கிறான். அப்போ தேவர்களை எதிர்த்து சண்டை போடணும்னா இவளும் பிரம்மதேவர்கிட்ட போய் கடுமையாக தவம் இருந்து வர வாங்குறான். அந்த வரத்தின்படி அண்ணன் என்ன சொன்னா, ஒரு பெண்ணால தானே எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு வரம் வாங்கினா, ஒரு பெண் தெய்வமாக வந்து அவளை அழிச்சிட்டாங்க.
நம்ம எப்படி வரம் வாங்கணும்னா 2 ஆண்கள், அதாவது அரியும் அரணும் சிவபெருமானும் விஷ்ணு பரமாத்மாவும் 2 ஆம்பளைங்களும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால்தான் என்னை கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையானது 12 வயது பாலகனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிழ்ச்சி பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்குறாங்க. நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், இந்த அரக்கங்க எல்லாம் வரம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அழிவில்லாத வர வேணும் அப்படின்னு கேட்டு டைரக்டா வாங்கிக்க வேண்டியது தானே. ஏன் அப்படி அதனாலதான் எனக்கு சாவு வரணும், இதனாலதான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு கேட்டு வாங்குறாங்கன்னு யோசிச்சோம்னா அழிவில்லாத வரத்தை எந்த தெய்வமும் கொடுக்காது. யார் கேட்டாலும் அப்படி ஒரு வரத்தை கொடுக்காம மறுத்துரும். ஆனா சில நிபந்தனைகளோட எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு கேட்டா அந்த வரத்தை மட்டும்தான் தெய்வம் கொடுக்கும். அப்படி சொல்லும்போது பிரம்மதேவர்கிட்ட ஏதாவது ஒரு நிபந்தனை கொடுக்கணும். அந்த நிபந்தனை இந்த உலகத்துல வழக்கத்திலேயே இருக்காது. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, அப்படின்னு நடந்தாலும் நம்ம சுலபமா சமாளிச்சிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மகிஷாசுரன் பெண்ணால எனக்கு அழிவு வேணும்னு கேக்குறான். பெண் வந்தா நான் ஈஸியா அவளை ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மமதையில செத்து ஒழிஞ்சிட்டான். அடுத்து மகிஷி 2 ஆண்கள், அதுவும் குறிப்பா அரியும் அரணும் சேர்ந்து எனக்கு குழந்தை பிறக்கணும், அது மட்டும் இல்லாம 12 வயசு சின்ன பாலகனா இருக்கணும். அதாவது 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை பெத்துக்க முடியாது. அப்படியே பெத்து வந்தாலும் 12 வயசு பச்சை பாலகன் நம்மள என்ன பண்ணிருவான்னு சொல்லிட்டு மகிஷி இப்படி ஒரு வரத்தை வாங்கி வைக்கிறான். இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு தேவாதி தேவர்கள் அத்தனை பேரையும் துரத்தி அடிச்சுட்டு தேவலோகத்தை கைப்பற்றிட்டு இல்லாத அட்டூழியங்களை பண்ணி வரா மகிஷி. இப்படிப்பட்ட நேரத்துல எப்படி ஐயப்ப சாமி கீழே இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த மகிஷியை அழிக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஐயப்ப சாமி எப்படி பூமிக்கு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால முதல்ல சாஸ்தா, அதாவது ஆதி சாஸ்தாவுடைய அவதாரம் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வேற ஒரு கதையை பார்க்கணும். பஸ்மாசுரன் சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் ஒரு சமயத்துல கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட அவன் யார் தலையில கை வச்சாலும் அவங்க பஸ்மமாக சாம்பலாக போயிடணும் அப்படின்னு வரத்தை வாங்குறான். சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனேயே அந்த பஸ்மாசுரன் அந்த வரத்தை சிவபெருமான் மேலேயே சோதிக்க போறான். சிவபெருமான் தலையில கைய வைக்க போறேன்னு சொல்லி அவரை துரத்த ஆரம்பிச்சிடுறான். சிவபெருமானும் எவ்வளவோ தூரம் ஓடி ஒளிஞ்சு பாக்குறாரு. ஆனாலும் பஸ்மாசுரன் அவரை விரட்டுக்கிட்டே போறான். இப்படிப்பட்ட நேரத்துலதான் ஒரு மோகினி ரூபம் கொண்டு மகாவிஷ்ணு வந்து பஸ்மாசுரனை மயக்கி ஒரு ஆடல் புரிந்து என்ன போலயே நீயும் ஆடு அப்படின்னு சொல்லி, எப்படி குரங்கு தன்னுடைய தலையில இருந்து தொப்பிய மத்தவங்க ஆடி கழட்டி போடும்போது பார்த்து அதே மாதிரி தானும் கழட்டி போடுமோ, அதே மாதிரி இந்த மோகினியானவள் பஸ்மாசுரனை ஏமாத்தி நடனம் புரிந்து தலையில அவன் தலையிலேயே அவனையே கை வச்சு அவனை பஸ்மமாக்கிறாங்க. இத சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி மோகினி ரூபம் கொண்டு வந்து பஸ்மாசுரன் அழிச்சியே, என்ன காப்பாத்தினியே, எனக்கும் அந்த ரூபத்துல காட்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை அந்த மோகினி ரூபத்துல தரிசிக்கிறாரு. அதுக்கு அப்புறமா தான் அரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய ஆதி சாஸ்தா ரூபம் உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இல்ல சமுத்திரத்தை கடையும் போது தேவர்களுக்கு மட்டும்தான் அமிர்தம் கிடைக்கணும், அசுரர்கள்கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுக்காக அப்போ விஷ்ணு பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்தாரு. அப்பதான் அரியாரனும் சேர்ந்து சாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரம் உருவாச்சுன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அரியும் அரணும் சேர்ந்து சாஸ்தாங்கிற அவதாரம் தான் உருவாகுது. ஐயப்ப சாமியா மணிகண்டனா அவங்க அந்த அவதாரத்தை உருவாக்கல. இப்படியாக சாஸ்தா அவதாரம் நடந்தது. சாஸ்தாவுடைய லீலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சாஸ்தாவுடைய திருவிளையாடல்கள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நேபாள நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா ஒரு கன்னி பொண்ணை கொண்டு வந்து மகாகாளிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்படி ஒரு சின்ன பொண்ணை காளி தேவிக்கு பலி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணானவள் ஒரு மிக சிறந்த சிவபக்தையா இருக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக சாஸ்தாவே வந்து அவளை பலியிடாம காப்பாத்தி முடிக்கிறாரு. அந்த நேபாள நாட்டு ராஜாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறாரு. இதுக்கப்புறமா சாஸ்தாவை வணங்கி விழுந்து கும்பிட்டுட்டு அந்த நேபாள நாட்டு ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை சாஸ்தா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு. அதனால
சாஸ்தாவும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது ஒரு பக்கம் போகுது. அந்த சமயத்துல மலையாள நாட்டு ராஜாவாக பிஞ்சகன்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாரு. அவருடைய பகுதியில அவருடைய நாட்டுல நிறைய இந்த வேதாளங்களுடைய அட்டூழியங்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் அழிச்சு காப்பாத்தி இந்த பிஞ்சகன் அப்படிங்கிற ராஜாவுடைய நாட்டை நம்முடைய சாஸ்தா காப்பாத்தி கொடுக்கறாரு. அதனால பிஞ்சகன் என்ன சொல்றாரு, என்னுடைய மகளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால சாஸ்தா இரண்டாவதாக பிஞ்சகனுடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படியாக இரண்டாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல பொண்ணு கொடுத்தாரே நேபாள நாட்டு ராஜா, அவரு என்னுடைய பொண்ணை நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது எப்படி இரண்டாவது கல்யாணம் பண்ணி போவீங்க அப்படின்னு கேட்டு சாஸ்தாவுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. அதாவது நீங்க தெய்வ பிறவியாக இருக்கிறதுனால தானே இப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்க மானிட பிறவி எடுத்து இந்த பூமியில ஒரு 12 வருஷங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. அந்த சாபத்தை வாங்கிக்கிட்ட ஆதிசாஸ்தா இவனுக்கு திரும்ப ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. எனக்கு நீ இப்படி சாபம் போட்டுட்டியே, என்னுடைய அவதார நோக்கம் என்னன்னு தெரியாம சாபமும் போட்டுட்ட, அதனால அடுத்த பிறவியில நீ குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா அந்த நேபாள நாட்டு ராஜா சாஸ்தா கிட்ட மண்டிட்டு சாப விமோசனம் கேட்கும்போது, நீ குழந்தை இல்லாம பிறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தேனே, உனக்கு குழந்தையாக வளர்ப்பு மகனாக நானே வந்து சேருவேன், அடுத்த பிறவில நான் பிறப்பெடுத்து வருவேன்னு சொல்லிட்டு சாஸ்தா அந்த வரவத்தை கொடுக்கறாரு அந்த ராஜாவுக்கு. இப்போ சாஸ்தாவுக்கு ஒரு சாபம் கிடைச்சிருக்கா, 12 வருஷங்க இந்த பூமியில மனித குழந்தையாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் நடத்துக்கிறதுக்காக அவர் கொடுத்த இன்னொரு சாப விமோசனமும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மறுபிறவியில இப்போ இந்த நேபாள நாட்டு ராஜாவாக இருக்கிறாரே அவருடைய மாமனார் அவர்தான் ராஜசேக ராஜாவாக நம்முடைய பந்தல நாட்டு ராஜாவாக பிறப்பெடுக்கிறாரு. அவருக்கு மகனாக மேலோகத்துல இருந்து சாஸ்தா மணிகண்டனாக சிவபெருமானோட அனுமதியை வாங்கிக்கிட்டு இந்த பூமியில பம்பா நதிக்கரையில பிறந்து கிடக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதை தூக்கிட்டு போய் பந்தல நாட்டு ராஜா தன்னுடைய முற்பிறவியில நடந்த எதுவுமே தெரியாம பந்தல நாட்டு ராஜா தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கழுத்துல மணியோடு கிடந்த அந்த மணிகண்டனை கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் ஐயப்பசாமி பூமிக்கு வந்தாரு. அவர் வாங்கின சாபத்தின் காரணமாக தன்னுடைய மாமனார் கிட்ட இருந்து அவர் வாங்கின சாபத்தின் காரணமாக பூமிக்கு வராரு. அதே சமயத்துல பூமிக்கு வந்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே மகிஷி ஒரு பக்கம் இருக்கிறா. அவ என்ன வர வாங்குறா, அரியும் அரணும் சேர்ந்து பிறந்த குழந்தையால எனக்கு சாவு வேணும்னு கேட்கிறா. ஆதிசாஸ்தா ஏற்கனவே அரியும் அரணும் சேர்ந்து பிறந்துட்டாரு. அவர் இவளை கொல்லல, ஆனாலும் அவருடைய அவதாரமாக வந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி இந்த பூமிக்கு இறங்கி வந்து 12 வருஷங்கள் அவள் கேட்ட மாதிரி பூமியில மனித குழந்தையாக வளர்ந்து வந்து அவளை தக்க சமயத்துல கொல்றாரு. இப்படின்னு ஐயப்ப சுவாமியோட வரலாற்றை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஐயப்ப சுவாமி மகிஷியை எப்படி கொன்னாரு அப்படின்ற அந்த ஒரு கதையை அவரோட ஐயப்ப சாமி அந்த பந்தல நாட்டில் வளர்ந்ததுல இருந்து அவங்க அம்மா செஞ்ச இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு தனி கதையா நான் போடுறேன். இதுல நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும், தத்தாத்திரேயர்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு பக்கத்துல எரும மாடா சாபம் வாங்குறாரே, இங்க அவருடைய பிறப்பு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா, சுந்தர மகிஷமாக தத்தாத்திரேயர் இந்த கதையோட நடுவிலேயே பிறந்திருப்பாரு. அது எப்படின்னா, தேவர்களை பூரா இல்லாத அட்டூழியங்கள் பண்ணி இந்த மகிஷியானது ஆட்டி படைக்க போது அவளுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தர மகிஷமாக அழகான மகிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஏற்கனவே தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒரு சாபம் வாங்குறாரு இல்லையா, அந்த சாபத்தின் பயனா அவரும் பிறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுந்தர மகிஷமாக மாத்தி தேவலோகத்துக்கு அனுப்பி இருப்பாங்க. அவரை பார்த்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து கொஞ்ச காலத்தை மகிழ்ச்சிய கழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்துல ஐயப்ப சுவாமி வளர்ந்து 12 வருஷங்கள் முடிஞ்சு அவளை கொல்றதுக்கு தயாரா நிற்பாரு. கடைசியா அவருடைய திருவிளையாடல் அவருடைய அவதார நோக்கப்படியே ஒவ்வொரு முறையும் நடந்துச்சு. இப்படி ஐயப்ப சுவாமி